மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து அத்துடன் நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் முதன்மை செயல் அலுவலர் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவருடைய வெளிநாட்டு பயணம் குறித்த நிகழ்வுகளையும் விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சியினுடைய 2வது வாரத்திற்கான வெற்றியாளர்களையும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்பத்துறை பொது மேலாளர் அன்பு அருட்தந்தை ஜெனித் சேகர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். ஸோ மீண்டும் இந்த வாரம் உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த வாரம் மிக சிறப்பாகவே எல்லா பணிகளும் கடந்த வார பணிகள் நிறைவு செய்துவிட்டு அடுத்த வார பணிகளுக்காக நம்ம தயாராகிட்டுருக்கிறோம். கடந்த வாரமே நம்ம கேட்கணும்னு நினச்சா நான் மறந்துட்டேன் ஃபாதர். ஆனால் அன்றைக்கி தான் நமக்கு 15ஆம் தேதி ஷெம்மா ப்ரோக்ராமுடைய அந்த லாஸ்ட் டேட் நீங்கள் வந்து மறையுறையை சுருக்கமாக எழுதி அனுப்ப வேண்டிய கடைசி நாள் தபால் வழியாகவோ இல்லை இணையதளம் வழியாகவோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வகையில் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு ஃபாதர்? மாதா தொலைக்காட்சி நம்ம வந்து இந்த ஆண்டு பெசன் நகருடைய அந்த திருவிழாவை முன்னிட்டு ஒரு 11 நாட்கள் வைக்கப்படக்கூடிய மறைவுரைகளை எல்லாம் ஒரு 2500 வார்த்தைகளுக்குள்ளே வந்து எழுதி அனுப்புங்க அப்படி மாதிரி சொல்லியிருந்தது. குறிப்பாக அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த இறை வார்த்தையினும் ஒரு கேட்பதற்கான ஒரு ஆர்வம் வரும். அந்த திருப்பலியில் பங்கெடுக்காதவர்கள் கூட நம்முடைய யூடியூப் சேனலில் போய் அல்லது இதர சோஷியல் மீடியா சமூக ஊடக தளங்களில் போய் அதை தேடி பார்த்து அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அந்த ஒரு போட்டியை நம்ம வந்து நடத்தியிருந்தோம். நான் கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 5 பக்க அளவிற்கு எழுதுறது, அதுவும் இந்த காலத்தில் எழுத்து பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப மங்கி போச்சு. எல்லாமே ஷார்ட்ஸு, ரீல்ஸு, குறுகி கூறுதல், நெடிய உரைகளை கேட்பதற்கு மக்கள் விரும்புறதில்லை, நீளமாக எழுதுவதற்கு மக்கள் விரும்புறதில்லை. ஸோ அந்த சூழ்நிலையில் இது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிற நம்ம தயக்கம் இருந்துச்சு. ஆனால் போக போக மக்களுடைய ஆர்வங்களை பார்க்கும் பொழுது, நம்ம யூடியூப்பில் அவர்கள் போய் பார்த்து அதற்கான கமெண்ட் போடுறதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே இது ரீச் ஆகிட்டுருக்குது அப்படின்னு அப்போவுமே கணிக்க முடிஞ்சிச்சு. இந்த நாளுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150க்கு மேற்பட்டவர்கள் வந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ வந்து நமக்கு அவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம இந்த நிகழ்ச்சி வழியாக அவர்களுக்கு நம்முடைய தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் சார்பாக நம்ம வந்து அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ சிறப்பு ஃபாதர். ஷெம்மாவில் இன்னும் மிகப்பெரிய பணிகள் இருக்குது. ஆமாம், யார் அந்த வெற்றியாளர்கள், ஏன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் வெற்றியாளர்களுக்கான சிறப்பு பரிசுகள் எல்லாம் இருக்குது. இதில் இன்னொன்று நான் சேர்த்துக்கொள்ள ஆசைப்பட்டது என்ன அப்படின்னா, இதில் பங்கெடுத்த எல்லாருமே வெற்றியாளர்கள் தான். இது வந்து ஒரு பரிசு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்மாலிட்டிக்காக. ஆனால் வந்து அதனுடைய பர்பஸ், நோக்கம் என்ன அப்படின்னா, கேளுங்க. இது மட்டும் இதோடு நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு மறைவுரைகளையும் ஒவ்வொரு இறை வார்த்தை பகிர்வையும் நம்ம கவனித்து கேட்கிற பொழுது அது உண்மையிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் பதிகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் தான். அதான் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாறை மீது கட்டப்பட்ட வீடு. இறை வார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துகிறவர்களாகவும் இருக்கணும். அது எப்படி அப்படின்னா, பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாகும் என்று சொல்கிறார். ஸோ ஷெம்மாவில் பங்கெடுத்த அனைவருக்கும் பாராட்டுக்கள் நம்ம சொல்லிக்கலாம். அதோட ஃபாதர், இன்றைக்கி நம்ம அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுடைய 2வது வார பயணங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாங்க, யாரையெல்லாம் பார்த்துருக்குறாங்க, என்னென்ன பணிகள் நடந்திருக்குது அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்வதற்கு தந்தை தயாராக இருக்கிறாங்க. ஸோ தந்தை எங்கெல்லாம் போயிருக்கிறாங்க நம்மளும் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபாதர். அன்புக்குரிய நீதியங்களே, உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. 2வது வாரமாக இப்போது அமெரிக்க நாட்டில் அநேக நமது தமிழ் சொந்தங்களை சந்திக்கிறேன். குறிப்பாக சியாட்டல் என்ற ஒரு மாநகரில் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள், கத்தோலிக்க தமிழ் சொந்தங்கள், அவங்கள சந்தித்து அவங்களோட வேளாங்கண்ணி எண்ணெய் திருவிழா கடந்த சனிக்கிழமை கொண்டாடினோம். பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி 9:30 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரைக்கும் ஒரு என்னோடு தங்கியிருங்கள் என்ற தலைப்பில் ஒரு தியான உரைகள், பிறகு அவங்களோட திருப்பலி,
ரொம்ப சிறப்பாக மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு பங்கு கொண்டாங்க. மாதா தொலைக்காட்சியின் மீது அவங்களுடைய இந்த பாசத்தை வெளிப்படுத்தினாங்க. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதா உறுதி கொடுத்துருக்குறாங்க. அதற்கு அநேக மக்கள் வந்து அங்கே நமக்கு உதவி செஞ்சுருக்காங்க. நான் குறிப்பாக ரால்சன் அவருடைய துணைவி லாவண்யா, பிள்ளைங்க அவங்களோட தான் நான் தங்கியிருந்தேன் அவங்க வீட்டில். மற்றபடி நிறைய பேர் அங்கே நல்ல உதவி செஞ்சாங்க. செசிலியா, அல்ஃபோன்ஸு, பிறகு ஃப்ரான்சிஸ், கிளமெண்ட், அப்புறம் ஜேசு, சூசை, இன்னும் நிறைய பேர் டக்குன்னு இவங்களாம் என் மனசில் ஞாபகத்துக்கு வந்தாங்க. இன்னும் நிறைய பேர் ரொம்ப ரொம்ப அருமையாக உதவி செஞ்சு இந்த தியானத்தை ரொம்ப சிறப்பாக வழி நடத்துறதுக்கு உதவி செஞ்சாங்க. பிறகு நான் அங்கேருந்து விமானம் வழியாக சானோசே அப்படின்ற ஒரு இடத்துக்கு, கலிஃபோர்னியா மாகாணத்துக்கு, இப்படியே அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே ஃபாதர் கேப்ரியல் அகஸ்டின் மிஷனரிஸ் ஆஃப் ஃபெய்த் என்ற சபையை சார்ந்தவர். அவர் தான் நமக்கு ரொம்ப உதவி. அங்கே பல இடங்களை மக்களை சந்திக்கிறது. அங்கே இருக்கிற சானோசேயில் 2 தமிழ் குழுக்கள் இருக்கிறாங்க. அவங்க வர இந்த வாரத்தில் நான் அவங்களுக்கு அவங்களுக்கு பூசை வைக்க போகிறேன். அவங்கள சந்திக்க போகிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பங்கில் மிஷன் அப்பீலும் நான் வந்து திருப்பலி சென்ட் சைமன் அப்படின்ற ஒரு புனித சிமியோன் ஆலயத்தில் லோஸ் ஆல்தோஸ்ன்ற ஒரு இடத்துல பூசை வைக்க போகிறேன். ஸோ எனக்காக வேண்டிக்கோங்க, மக்களுக்காக வேண்டிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கடவுளின் ஆசிரியர் நாளும் நம்மோடு. காட் பிளஸ் யூ. ஸோ சிறப்பு. தந்தையருடைய 2வது வார பயணம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதுபோல் இன்றைய வார பயணங்களும் சிறப்பாக அமைய நம்ம வேண்டிக் கொள்ளலாம். அப்படி நேரம் இன்னைக்கு கடிதங்களுக்குள்ளே நம்ம வரலாம் சார். ஸோ இன்றைக்கான முதல் கடிதம் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா, திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து லூர்து அமலராணி அம்மா, நம்முடைய ரெகுலர் நேயர், அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, சரித்திரம் ஒரு முறை நமது பெயரை சொல்ல நாம் பல முறை முயற்சி செய்ய வேண்டும். தொடர் முயற்சியே நம்மை வெற்றியாளராக்கும் என்பதை நிரூபித்து வரும் நமது தொலைக்காட்சியின் முன்னேற்றத்திற்காக ஜெபித்து எழுதுகிறேன் தந்தையே. விளம்பரங்களை விரும்பாத நமது தொலைக்காட்சியில் தற்போது வரும் கத்தோலிக்க அன்பர்களின் 1-2 நிறுவனங்களின் விளம்பரம் என்ன நோக்கத்தில் ஒளிபரப்பப்படுகிறது என்பதற்கு தாங்கள் தந்த விளக்கம் பார்ப்போருக்கு நல்ல தெளிவை தருவதாக இருந்தது தந்தையே. 15/8/24 அன்று சுதந்திர தின விழாவில் கடவுள் வணக்கம் பகுதியில் சிறப்பு விருந்தினராக வந்த சகோதரர் தேவநேயன் அவர்கள் நமது விடுதலைக்காக பாடுபட்ட சிறுபான்மையினர் பற்றிய தெளிவான விளக்கங்களை அருமையாக விளக்கியது பெருமை அளிப்பதாக இருந்தது. அதேபோன்று பர்வீன் சுல்தானா அவர்கள் தொகுத்தளித்த கருத்தரங்கமும் விடுதலைக்காக பாடுபட்ட சிறுபான்மை சமூகத்தின் போராளிகள் பற்றி பங்கேற்ற கருத்தாளர்கள் சிறப்பாக உரையாற்றி புரிய வைத்தனர். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் கடலூரைச் சேர்ந்த அஞ்சலை, வேலு நாச்சியாரின் படையில் இருந்த குயிலி மற்றும் 1246 நடந்த புரட்சியில் பங்கேற்ற 49 பேரில் 17 பேர் அருட்தந்தையர் எனவும் 30 பேர் பொது நிலையினர் எனவும் குறிப்பிட்டதும், திரு முகமது ரஃபிக் அவர்கள் பீர் முகமது பாவலர் பற்றியும், தூத்துக்குடி மற்றும் பிற தென் மாவட்டங்களில் விடுதலைக்காக பாடுபெற்றவர் பற்றியும், தாளாளர் பைசக் ரஹ்மான் மற்றும் திராவிட கட்சியின் நண்பர் 1806 நடைபெற்ற வேலூர் புரட்சி பற்றியும், வஉசியின் போராட்டம் பற்றியும் மற்றும் போராட்டத்தில் கடைகள் சூறையாடப்பட்ட போது பணம் எடுக்கப்படவில்லை என்ற தகவல்கள் மறக்கப்பட்ட போராட்ட வீரர்களை கனப்படுத்துவதாக இருந்தது. இதுபோன்ற விழிப்புணர்வு பகிர்வுகள் நம்மை பெருமிதம் கொள்ள வைப்பதோடு சிறப்பான கருத்துக்களை மனதில் கொள்ளவும் வைத்தது தந்தையே. இதுபோன்ற வித்தியாசமான சிந்தனைகளுக்கு செயல்பாட்டிற்கு பாராட்டுக்கள் பல. எக்ஸலன்ட் ஃபாதர். 21/8/24 அன்று ஒளிபரப்பான நற்செய்தி மலர்கள் பகுதியில் அருட்சகோதரி ரோஸ்மேரி பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஸ்ட்ராம்புரூக் பகுதியில் 9 வருடங்கள் பணியாற்றியதின் அனுபவ பகிர்வு சிறப்பு. 16 வயதிற்கு மேல் பிள்ளைகளை அவரவர் எதிர்காலத்தை நிர்ணயிக்க விட்டுவிடுவது திருமணம் சார்ந்த வழக்கத்தில் நமது கலாச்சாரம் போல் இல்லாமல் பொது கொண்டாட்டங்களில் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது, சரியில்லாத போது விட்டுவிட்டு வருவது பற்றியும் விசுவாசத்தில் ஆழமானவர்கள் என்றும் குறிப்பிட்டது அந்நாட்டு மக்களின் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ள உதவியது. 22/8/24 அன்று 40 வருடங்களாக டிஎம்ஐ சகோதரிகளின் ரூபி ஜூபிலி, 25 வருடங்களாக எம்எம்ஐ சகோதரிகளின் சில்வர் ஜூபிலி, ஏஎம்ஐயின் தேங்க்ஸ் கிவிங் செலிப்ரேஷன் என்ற முப்பெரும் விழா மிகச் சிறப்பாக ஒளிபரப்பப்பட்டது. இச்சபையின் நிறுவனர் அருட்பணி அருள்ராஜ் மற்றும் இச்சபையினரின் சேவை உலக அளவில் பலருக்கு பயனளிப்பதாக இருந்ததை உணர வைத்தது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஜெர்மனி, இத்தாலி, எத்தியோப்பியா, தான்சானியா, ஜாம்பியா, தெற்கு சூடான், கென்யா, மத்திய ஆப்பிரிக்க குடியரசு போன்ற பல இடங்களில் பணியையும் அந்நாட்டு கொடிகளோடு அர்ப்பணித்தும் ஜெபித்தும் அருமையாக இருந்தது. நற்செய்தி பணி செய்ய இருவராக அனுப்ப பணித்த ஆண்டவரின் பணியை இதுபோன்ற சபைகள் தொடர்ந்து செய்வது பாராட்டப்பட வேண்டியது தந்தையே. தொடர்ந்து பகிர விளைந்து ஜபத்துடன் லூர்து அமலராணி, திருக்கோவிலூர். ஸோ சகோதரி லூர்து அமலராணி அவர்களுக்கு சிறப்பான நமது வாழ்த்துக்களை சொல்லிக்குவோம். அவங்களுடைய பார்வை வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கிற மாதிரி பார்க்குறேன். அவங்க தேர்ந்தெடுத்து பார்த்த சில நிகழ்வுகள், அது குறிப்பு எழுதி நமக்கு அவங்க பகிர்ந்து கொண்டது எல்லாமே பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் கிறிஸ்தவர்கள்,
கிறிஸ்தவர்கள் எப்படி வந்து வெளிநாடுகளில் பணி வெளி இடங்களில் வந்து மறைபரப்புக்காக தங்களை எப்படி வந்து அவங்க அர்ப்பணித்து செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு தளத்தில் அது வந்து இருந்ததை பார்க்க முடியுது. நிச்சயமா. இன்றைக்கி அது மாதிரி அன்சங் ஹீரோஸ் அப்படின்ட்டு பாராட்டப்படாத பார்வைப்படாத கதாநாயகர்கள் வந்து இன்னும் நிறைய பேர் நம்ம பக்கத்து வீட்டிலே இருப்பாங்க, நம்ம ஊர்களிலே இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுத்து செய்யும் பொழுது இன்னும் நம்முடைய இயேசுனுடைய அந்த இறைவார்த்தை பணிகள், இயேசுடைய இறையாட்சி பணிகள் இன்னும் பலருக்கு பரவலாக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அது அந்த சகோதரி வந்து நம்மை பாராட்டியிருக்கிறான், எல்லாரையும் பாராட்டியிருப்பது சிறப்பு. இந்த பாராட்டுகள் எல்லாரையும் சென்றடையணும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் யாரெல்லாம் இதே போல் இன்றளவும் அங்கே சுதந்திர நாட்களுக்கு, சுதந்திர தினத்திற்கு சுதந்திரம் கிடைப்பதற்காக பல கிறிஸ்தவர்கள் போராடி இருக்கிறாங்க. வெள்ளி ஊரில், வெள்ளி நாடுகளில் இன்றைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்கள் நற்செய்தி பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதே போல் இன்று நம்முடைய இடங்களில் கூட நிறைய பேர் அந்த பணியை ஆற்றி கொண்டு இருக்கிறாங்க. எனவே அவர்களையும் நம்ம இனம் கண்டுகொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கடிதம் உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். ஃபாதர், கண்டிப்பாக அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஃபாதர். அதை தொடர்ந்து அப்படி அடுத்த கடிதத்துக்குள்ளே நம்ம போகலாம் ஃபாதர். அடுத்த கடிதம் எங்கே இருந்து அப்படின்னா ஃபாதர், மும்பையிலேருந்து வந்திருக்குது. ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணியாளர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சி எப்பொழுதும் போல் சிறப்பாக உள்ளது. டீமிற்கு வாழ்த்துக்கள். சகோதரி கல்பனா மற்றும் வேளாங்கண்ணி இருவரையும் நீண்ட நாட்களுக்கு பின் பார்த்தது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். அவர்கள் வரவு நல்வரவு ஆகுக. உலகளாவிய தொடர் ஜெபமாலை மற்றும் நற்கருணை ஆராதனைகள் யூபிலி ஆண்டினை சிறப்புறச் செய்யும் திரு நிகழ்வுகளாகும். இறைவனுக்கு நன்றி. 7/7/24 அன்று மாதா குடும்பம் ஆயர் பேரவையோடு இணைந்து கொண்டாடிய 10ஆம் ஆண்டு நன்றி திருப்பலி திருநிகழ்வுகள் அனைத்தையும் கண்டு மகிழ்ந்தோம். 10 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி சாதனை புரிந்து கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சிக்கு மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். எடுத்து வாசி நிகழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. ஒவ்வொரு அதிகாரத்தையும் அருட்தந்தை ஸ்டான்லி அவர்கள் தெள்ள தெளிவாக விவரிப்பதில் அவருக்கு நிகர் அவரே. அதனை உன்னிப்பாக கவனித்து எங்கள் சார்பாக அருட்தந்தை பிரகாஷ் அவர்கள் ஏதாவது ஐயம் இருந்தால் விளக்கம் கேட்டு தெரிவிக்கிறார். இரு தந்தையர்களுக்கும் நன்றிகளும் ஜபங்களும். டிவைன் சிங்கர் யூத் புரோகிராம் மிக சிறப்பாக இருந்தது. இளையோர் பலர் தங்களது பாடல் திறமைகளை காட்ட அருமையான வாய்ப்பினை மாதா தொலைக்காட்சி கொடுத்துள்ளது. பங்கு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். மாதா தொலைக்காட்சியின் சேவைக்கு நன்றிகள். 58வது உலக தொடர்பு வாரத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. தூத்துக்குடி, மதுரை, திருச்சி மறைமாவட்ட ஊடக கலை தொடர்பகங்கள் செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் குறித்து கலந்துரையாடல்கள் நடத்தினார்கள். அதன் மூலம் செயற்கை நுண்ணறிவின் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள முடிந்தது. அனைத்து மறைமாவட்ட பணியாளர்களுக்கும் நன்றிகள். வேலூர் கலை தொடர்பகம் அளித்த ஹாய் ஏஐ நிகழ்ச்சி மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது. காயின் ஆவேல் அனிமேஷன் அருமை. ஒளிப்பதிவாளர்கள் பின்டோ, ஆகாஷ், விக்டர் மூவருக்கும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும். எல்லாவற்றிற்கும் சிகரமாக அமைந்தது அருட்தந்தை ஜெனித் சேகர், திரு செல்வகுமார், திரு பெர்னார்ட் சுவாமி ஆகிய மூவரும் சேர்ந்தளித்த டெக்கி டாக்கி என்ற டாக் ஷோ மிக மிக அருமையான நிகழ்ச்சி. ஏஐ பற்றி தெரியாத என் போன்றோர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மிக அருமையாக உதாரணங்களுடன் விளக்கி கூறியது மிக மிகச் சிறப்பான அம்சமாகும். 1 மணி நேர நிகழ்ச்சி முழுவதையும் நேரம் போனதே தெரியாதவாறு மிகுந்த ஆர்வத்துடன் கவனிக்க நேர்ந்தது. மூவேந்தர் மூவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஜூலை மாதத்தை 58வது உலக தொடர்பு வாரம் மூலம் சிறப்படைய செய்த மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையருக்கும் பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர், மும்பை. ஸோ மும்பையிலிருந்து ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப நம்ம அந்த இடத்துல இருக்கிறனால அந்த ஏஐ பற்றி அவர்கள் பகிர்ந்து கொண்டது. 58வது உலக ஊடக தினத்தை முன்னிட்டு திருத்தந்தை அவர்கள் வந்து ஒரு சுற்று மடல் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதை பற்றிய ஒரு விவாதம், அதை பற்றிய பல நிகழ்ச்சிகள் மாதா தொலைக்காட்சியில் நம்ம வந்து தொகுத்து வழங்கியிருந்தோம். அதை அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லி பாராட்டுவது வந்து மிகுந்த மகிழ்ச்சி தருவதாக, உற்சாகப்படுத்துவதாக இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, உலகம் எல்லாமே பேசுவதற்கு முன்பாக, உலக பெரிய ஊடகங்கள் எல்லாம் அதை பற்றி விவாதிப்பதற்கு முன்பாக நம்ம திருத்தந்தை அவர்கள் அதை விவாதிக்க வேணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு அழைப்பு விடுத்தது வந்து சிறப்பான ஒன்றாக இருக்குது. அதுவும் நம்முடைய தொலைக்காட்சியில், மாதா தொலைக்காட்சியில் ஏஐனா என்ன, நம்முடைய மக்களுக்கு அது வந்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாரும் பார்த்திங்கன்னா ஏஐ, எந்த டிவைஸ் பார்த்துக்கிங்க அப்படின்னாலும் ஏஐ பவர்ட் பை ஏஐ அப்படின்னு இருக்கும். அதனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கும்
அதனுடைய நன்மை என்ன, அதனுடைய தீமை என்ன அப்படிங்கிறத இன்னும் மக்களுக்கு நிறைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திருத்தந்தை வந்து அதை அதிகமாக வலியுறுத்துறாரு. இந்த ஊடகம் வந்து எப்படி நம்ம கையாள வேண்டும், அந்த ஊடகத்தை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும், அதில் நன்மை என்னென்ன இருக்குது, தீமைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் நிறைய பட்டியலிட்டும் சொல்கிறாரு. அதை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத அவர் வந்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு. எனவே இன்னும் கவனம் கொடுத்து அதில் ஆர்வம் உள்ளவர்கள் இன்னும் அதை பற்றி வாசிக்கணும். நிறைய வாசித்து நற்செய்தி அறிவிப்புக்கு அது பயன்படும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து என்ன செய்யணும், அதை ஒரு கருவியாக எடுத்து கடவுள் கொடுத்த கொடையாக அதை நம்ம பயன்படுத்தணும். நற்செய்தி பணிக்கு அது வந்து இடையூறாக இருந்துச்சு அப்படின்னா எது இடையூறாக இருக்குதோ அதை நம்ம வந்து வேற இருக்கவும் நம்ம தயங்கக்கூடாது அப்படிங்கிற செய்தியை திருத்தந்தை சொல்லியிருக்கிறாரு. அதை இந்த குடும்பம் மும்பையிலிருந்து இந்த குடும்பத்தினர் தம்பதியினர் நமக்கு எழுதி அனுப்பியிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. ஸோ சிறப்பு ஃபாதர், இன்னைக்கு வந்து நம்முடைய தந்தையுடைய பயணம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். 2 கடிதங்கள், இரண்டும் வந்து சிறப்பாகவே ரொம்ப வந்து அப்படி என்ன சொன்னால் ஒரு ஆய்வு கட்டுரை போன்ற ஒரு கடிதங்கள் தான் இரண்டுமே. ஸோ சிறப்பாக பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய கடிதங்கள் இருக்குது. ஆனால் 2வது வாரத்திற்கான, அதாவது இந்த விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சியினுடைய 2வது வாரத்திற்கான வெற்றியாளர்கள் யார், இந்த வாரம் அந்த 20 பேர் அப்படின்னு தெரிந்து கொள்ள எல்லாரும் ஆவலாக இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் நிறைய பேர் எங்கள் பேர் வந்திருக்குதா, தெரிஞ்சவங்க பேர் வந்திருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அங்கே ஃபாதரும் போஸ்கோவும் தயாராக இருக்கிறாங்க. ஸோ அங்கே என்னென்ன வெற்றியாளர்கள்ங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம் ஃபாதர். மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, விவிலியம் அறிவோம் 2024 2வது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெல்கம் பேக். ஸோ முதல் வாரத்தில் அன்பார்ந்தவர்களே நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அதோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது வாரத்தில் இன்னும் அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறீங்க. மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ முதல் வாரத்தில் வந்து நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. 2வது வாரத்தில் மொத்தம் எத்தனை பேர் பங்கேற்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். மொத்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 374. 374ல் சரியான விட எத்தனை பேர் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 341. ஸோ வாட்ஸ்அப் மூலியமாக 336 பேரும், எஸ்எம்எஸ் வாயிலாக 22 பேரும், போஸ்டல் வாயிலாக 6, இமெயில் வாயிலாக 10 அப்படின்னு சொல்லி ஸோ அநேக அன்பர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறீங்க. அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ 2வது வாரத்தில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருந்தோம், அதற்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி இப்போ தெரிஞ்சுக்கலாம். முதல் கேள்வி, நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து என கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ சீராக்கின் ஞானம், ஆப்ஷன் பி சபை உரையாளர், ஆப்ஷன் சி திருப்பாடல்கள். கண்டிப்பாக ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இட்ஸ் ஆப்ஷன் ஏ சீராக்கின் ஞானம். 2வது கேள்வி, யாரை அடையாளப்படுத்த விலை மாதுவை திருமணம் முடிக்க கடவுள் ஒசேயா இறைவாக்கினரை பணித்தார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ பெலிஸ்தியர், ஆப்ஷன் பி இஸ்ரேலர், ஆப்ஷன் சி புறவினத்தார். ஸோ ரைட் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் ஆப்ஷன் பி இஸ்ரேலர். ஸோ 3வது கேள்வி, நாசரேத்துக்கு செல்லுங்கள், அன்னை மரியின் வழியாய் வாழ்வியல் பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிய திருத்தந்தை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆப்ஷன் ஏ திருத்தந்தை பிரான்சிஸ், ஆப்ஷன் பி திருத்தந்தை 23ஆம் யோவான், ஆப்ஷன் சி திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆன்சரையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், இட்ஸ் ஆப்ஷன் சி திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர். இனிய இதயங்களை, விவிலியம் அறிவோம் 2024 2வது வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நம்முடைய மாதா தொலைக்காட்சியின் தொழில்நுட்பத்துறை பொது மேலாளர் அருட்பணி ஜெனித் சேகர் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் ஃபாதர். வெல்கம் ஃபாதர். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஃபாதர். ஸோ விவிலியம் அறிவோம் 2வது வாரம் ஃபாதர், கடந்த வாரத்தை விட இந்த வாரமும் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லலாம். ஸோ விவிலியம் அறிவோம், விவிலியம் சார்ந்த உருவகங்களும் உறவுகளும் என்ற தலைப்பில் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. உங்களுடைய கருத்து ஃபாதர்? குறிப்பாகவே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விவிலியத்திற்கு மேலான ஆர்வமும் விவிலியத்தை எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் அதிகமாக எல்லாரிடமும் வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது. அதிலும் குறிப்பாக மாதா தொலைக்காட்சியுடைய இந்த விவிலியம் அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சி வழியாக ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் எல்லாருமே விவிலியத்தை எடுத்து வாசித்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து இன்று பார்ப்பதற்கு, படிப்பதற்கு, ஆழமாக இன்னும் சென்று அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி விவிலியம் அறிவோம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சி வழியாக ஏராளமானவர், குறிப்பாக நீ சொன்னது போல் 350க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அவருடைய விடைகளை சரியாக எழுதி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதில் முதல் 20 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தேர்ந்தெடுத்து சொல்லலாம். விவிலியத்தில் பெண்களுடைய உருவகங்களும் உறவுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அழகாக அந்த ஃபாதர் ஸ்டான்லி அவர்களுடைய அந்த
அந்த வகுப்புகள், அந்த நிகழ்வுகள் வந்து அமைந்திருக்குது. அதில் மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சோதித்தறியக்கூடிய நோக்கத்தோட சிறப்பான நிகழ்ச்சி போயிட்டுருக்குது. நடத்தக்கூடிய எல்லாருக்கும் சிறப்பான பாராட்டுகள். குறிப்பாக இந்த 300 பேருக்கு மேற்பட்டவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க சரியான பதில்களை. அவர்களுக்கும் சிறப்பான பாராட்டுகளை நம்ம அந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம். கண்டிப்பாக. ஸோ இந்த 2வது வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களே இப்போ நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். எடுக்கலாமா? எடுத்துடலாம் ஃபாதர். சேலத்திலிருந்து அந்தோணி ராஜ் அப்படிங்கிறவர் வந்து சேலம், அவருக்கு பாராட்டுகள். அடுத்த வெற்றியாளர் யார் அப்படி பார்த்துக்கலாம். 2வது தென்காசியிலிருந்து ஆர் எலிசபெத் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். அடுத்த 3வது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. ஆமாம், ரின்சி ஆண்ட்ரோ பெங்களூரு அப்படின்லேருந்து ரின்சி ஆண்ட்ரோ அவர்கள். 4வது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி சகாய மேரி மானா மதுரை அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். 5வது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5வது வெற்றியாளர் உங்க பேர் எடுத்துக்கலாமா? கன்னியாகுமரியிலிருந்து சிறிய புஷ்பம் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். 6வது வெற்றியாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து ஜான்சி மைக்கேல் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். 7வது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கி தெரேசா மேரி திருத்துறை பூண்டி, அவங்க வந்து அவர்கள் சிறப்பான பாராட்டுகள். 8வது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கி ஒட்டியம்பாக்கத்தில் இருந்து அறிவழகன் அப்படிங்கிறவங்க பங்கேற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். 9வது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கி கோவில்பட்டியிலிருந்து விண்மலர் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். விண்மலர் நீங்க வின் ஆயிட்டீங்க. 10வது வெற்றியாளர் யாருன்னா ஊட்டியிலிருந்து நிர்மலா ஆரோக்கிய மேரி அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். அடுத்த 10 பேர்லாமா? அடுத்த 10. 11வது வெற்றியாளர் யார் அப்படின்னா திருநெல்வேலியிலிருந்து ஜெயப்பொன்ராஜ் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். வாழ்த்துக்கள். அதுக்கு பிறகு 12வது வெற்றியாளர் யார் அப்படின்னாக்கு காரைக்காலிலிருந்து ஜாக்லின் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். 13வது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பிலோமினா அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். 14வது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலிருந்து அஸ்வின் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். 15வது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓசூர்ல இருந்து பிரின்சி கலா அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். 16வது வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெசிந்தா ஜான் ரோஸ் திருநின்றயூர், அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மும்பையிலிருந்து சவரியம்மாள் கனகராஜ் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். 18வது வெற்றியாளர் யார் அப்படின்னா ஆத்தூர்ல இருந்து தேன்மொழி அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். அதுக்கு பிறகு 19வது வெற்றியாளர் யார் அப்படின்னா ஈரோடுல இருந்து எவாஞ்சலின் ரெஜில் அவர்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். ஸோ இனிதேங்களே 2வது வாரத்துக்கான கடைசி வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்துக்கலாம். வேம்பார்ல இருந்து ரெனிமிக்ஸ்லின் அவங்களுக்கு சிறப்பான பாராட்டுகள். குறிப்பாக இதில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகளாவிய ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறதும் ஒரே இடத்துல இருந்து நிறைய பேர் இல்லாமல் அப்படி பறந்து எல்லாருக்குமான ஒரு பரிசு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு விஷயத்தோட சொல்லணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் ஏறக்குறைய 300க்கு மேற்பட்டவர்கள் வந்து சரியான விடையை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதனால் அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பரிசு கிடைத்தவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள், அப்படி இல்லை. யாரெல்லாம் ஆர்வம் கொண்டு விவிலியத்தை வாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே அவர்கள் மட்டுமல்ல, வாசித்து அதை வாழ்வாக்குபவர்கள் இன்னும் பேறு பெற்றவர்கள் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறதுல சொல்ல முடியுது. எனவே சிறப்பாக பங்கேற்ற அனைவருக்கும் பாராட்டுகள். இனிய இதயங்களை 2வது வாரத்திற்கான அந்த 20 வெற்றியாளர்களை நம்மளுடைய ஃபாதர் ரொம்ப அழகாக தேர்ந்தெடுத்துட்டாரு. உங்களுடைய அனைவருடைய சார்பாக ஃபாதருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் ஃபாதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். ஸோ இனி இதயங்களே இந்த வாரமும் நம்ம பேர் வரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஏன்னா ஃபாதர் இன்னும் 2 வாரம் இருக்குது. ஸோ அந்த 2 வாரத்துக்கும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அதே போல் ஒவ்வொரு வாரமும் இந்த 4 வாரமும் சரியான விடையை எழுதி அனுப்பி உங்களுடைய பேர் இந்த குழுக்களில் வரல அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட வேணாம். மாதா தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறோம். விவிலியம் அறிவோம், இயேசுவின் சீடராய் வாழ்வோம். ஸோ பாராட்டுகள், வெற்றி பெற்ற எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ விவிலியம் அறிவோம் நிகழ்ச்சி இன்னும் 2 வாரங்கள் இந்த வாரம் போயிட்டுருக்குது. நேற்றைய தினம் கேள்வி இருந்திருக்கும், 3வது வாரத்திற்கான கேள்வி. ஸோ அதற்கான பதில்களையும் சரியாக அனுப்புங்க. 4 வாரமும் பதில் சொல்லி குழுக்களில் பரிசு வரலனாலும் கூட 4 வாரமும் சரியான விடை எழுதிய அன்பர்களுக்கு இறுதியில் சிறப்பு பரிசு
காத்திருக்குது, அதை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர், மன நிறைவோடு இருக்குது. ஒரு சின்ன ஜபத்தோடு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பு தெய்வமே இறைவா, இதோ கடிதங்கள் வழியாக தங்களுடைய அன்பை, ஆர்வத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், மேலும் மாதா தொலைக்காட்சியினுடைய பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உமது தெய்வீக அருளினாலே, ஆசீர்வாதத்தினாலே நற்செய்தி பணி என்பது எல்லாரையும் சென்றடையக்கூடிய விதத்திலே ஆண்டவரை அமையவும், இதோ இங்கு குறிப்பிடப்பட்டிருப்பது போல, இந்த கடிதங்களிலே சொல்லப்பட்டிருப்பது போல ஆண்டவரை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உமது பிரசன்னத்தினாலும், உமது உடனிருப்பினாலும், உமது தலைமைத்துவத்தினாலும் இன்னும் அதை அதிகமாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும், தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி உமக்கு உரிய ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஸோ ரொம்ப சிறப்பு ஃபாதர், இன்றைய நிகழ்ச்சியிலையுமே எங்களோடு பகிர்ந்து கொண்டு அன்பர்கள்ட்ட பேசியிருக்கிறீங்க கடிதங்கள் வாயிலாக. ஸோ அன்பர்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும், நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு தந்தை ஜெனித் சேகர் அவர்கள். இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.